கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்று இரவு நம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்லுவோம். நேற்றைய தினத்துல நாம இந்த ஒருமனப்பாட்டின் வல்லமை, த பவர் ஆஃப் ஒன்னஸ், நாம ஒன்று சேர்ந்து ஜெபிப்பதின் மூலமாக என்ன மாற்றங்கள் நிகழும் என்பதை குறித்து பார்த்தோம். குறிப்பா நேற்றைய தினத்துல வாசிக்கும் பொழுது, பூமியில் இருவர் ஒருமனப்பட்டிருக்கும் பொழுது பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று சொல்லி நேற்றைய தினத்துல நாம அதை பார்த்தோம். சோ நாம ஒருமனப்பட்டு ஜெபிக்கும் பொழுது அதற்கு பின்பதாக நடக்கிற காரியங்கள் என்ன அப்படின்றத நேற்றைய தினத்துல பார்க்கும்படி ஆண்டவர் நமக்கு உதவி செஞ்சாரு. எஸ்பெஷலி நம்ம ஒரு ஜெபம் பண்றோம் அப்படின்னா அது நம்மளுடைய சுயத்தினால அதை பண்றது இல்ல. அந்த ஜெபத்தை நமக்குள்ள இருந்து பரிசுத்த ஆவியானவர் ஆரம்பிக்கிறார், அவர் ஜெபம் பண்ணுகிறார் என்று சொல்லி நான் சொன்னேன். அந்த ஜெபம் நேரா எங்க போகுது அப்படின்னா பரலோகத்துக்கு போகிறது. போன உடனே பிதாவாகிய தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார் பாத்தீங்களா, அவர் என்ன பண்றார் அப்படின்னா அந்த ஜெபத்தை பிதாவின் இடத்துல கொண்டு செல்லுகிறார், பரிந்து பேசுகிறார். புரியுதுங்களா? சோ ஏன்னா நமக்கு என்ன ஜெபம் பண்ணணும், ஏது ஜெபம் பண்ணணும், எப்படி ஜெபம் பண்ணணும்னு சொல்லி நமக்கு தெரியாததுனால காடே இந்த பிரேயர் அப்படின்ற ஒரு விஷயத்துல பயங்கரமா நமக்கு சப்போர்ட் பண்றாரு, ஹெல்ப் பண்றாரு. நல்லா புரிந்து கொள்ளுங்க. இந்த சாதாரணமான ஒரு ஜெபத்துக்கே நம் சார்பாக தேவன் செயலாற்றி கொண்டிருக்கிறார், கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அப்ப யோசிச்சு பாருங்க, மத்த காரியங்கள் அப்படிலாம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு சாதாரண ஜெபத்துக்கே இவ்வளவு ஃபார்மாலிட்டிஸ் பிஹைண்ட் த சீன் ஹெவன்லில த ஸ்பிரிட் ரம்ல ஆப்ரேட் ஆயிட்டு இருக்கிறது அப்படின்றத நேற்று தினத்துல பார்த்தோம். அது மட்டும் கிடையாது, நமக்கு தேவன் தூதர்களை கொடுத்திருக்கிறார். அந்த தூதர்களை குறித்து நம்ம தனியாவே ஏற்கனவே நாம தூதர்களை குறித்து பார்த்திருக்கிறோம். அவர்கள் இங்கிருந்து தேவனுடைய செய்திய நமக்கு அதாவது தே ஆர் கொண்டு போவாங்க, கொண்டு வருவாங்க, கொண்டு போவாங்க, கொண்டு வருவாங்க. அந்த காரியங்களையும் என்ன பண்றாங்க, அப்படி செய்யறாங்க. சோ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் மாடுலேஷன் பண்ணி சொல்லணும் அப்படின்னா, நம்மளோட இணைஞ்சி, நம்ம மூலமா இணைஞ்சி என்ன பண்றாருன்னா ஆவியானவர் ஜெபிக்கிறாரு. ஜெபிக்கிற அந்த ஜெபத்தை தூதர்கள் என்ன பண்றாங்க, கொண்டு போறாங்க. கொண்டு போகும் பொழுது அதை கிறிஸ்து என்ன பண்றாரு அப்படின்னா, அதை பார்த்து அதற்காக பிதாவினிடத்துல கிறிஸ்து கொண்டு போறாரு. கொண்டு போய் அதை என்ன பண்றாரு, பரிந்து பேசுகிறாரு. பரிந்து பேசினதுக்கு அப்புறம் பிதாவாகிய தேவன் ஓகேன்னு சொல்றாரு. ஓகேன்னு சொன்ன உடனே அது கிறிஸ்துவின் மூலமாக மறுபடியும் நமக்கு எப்படி போச்சோ அதே மாதிரி தூதர்களின் மூலமாக நமக்கு மறுபடியும் என்ன வருது, அந்த ரிசல்ட், அந்த ரிப்ளை வருகிறது. அந்த அந்த காரியத்தை செய்து முடிப்பதற்கு அதற்குரிய சோர்சஸ் காட் என்ன பண்றாருன்னா, தம்முடைய தூதர்களை கொண்டு தூதர்களை அனுப்பி அவர் என்ன பண்றாருன்னா வேலை செய்கிறார். அதான் தூதர்களுடைய வேலை. அவர்கள் பணிவிடை ஆவிகள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. சோ இந்த ஜெபத்துக்கு பின்னாடி அத ஓகே பண்றதுக்கு ஏஞ்சல்ஸ் என்ன பண்றாங்கன்னா ஒர்க் பண்றாங்க, ஆப்ரேட் பண்றாங்க அப்படின்றத நீங்க புரிந்து கொள்ளணும்ன்றதுக்காக இந்த இரவு நேரத்திலே சொல்லுகிறேன். ஒரு ஜெபம் அப்படின்றதுக்கு பின்னாடி எவ்வளோ காரியங்கள் நடக்கிறது, புரியுதுங்களா? அப்ப யோசிச்சு பாருங்க, ஒரு ஊழியம் அப்படின்னா எப்படி இருக்கும், இன்னும் எவ்வளவு மகிமையா இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. நிறைய சூழ்நிலையில நம்ம என்ன யோசிக்கிறோம் அப்படின்னா, நம்ம தனிமையா இருக்கிறோம், நான் தனியா இருக்கிறேன், நான் தனியா ஜெபம் பண்றேன், நான் தனியா உட்கார்ந்துகிட்டு இருக்கிறேன், நான் தனியா பைபிள் ரீட் பண்றேன், என் கூட யாருமே இல்ல, எதுவுமே இல்ல அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. கிடையவே கிடையாது. அப்படின்ற ஒரு விஷயமே கிடையாது. நீங்க தனித்து, அதனால்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில சொல்லும்போது சொல்றாரு, நான் தனித்திரேன், என்னை அனுப்பின பிதா என் கூட இருக்கிறாரு அப்படின்றாருன்னா, அவருக்கு சப்போர்ட்டிவா ஹெவனே இருக்குதுங்க. அதனால்தான் பாருங்க, இயேசு கிறிஸ்து அந்த 40 நாள் உபவாசத்தினுடைய சோதனைகளை ஜெயித்த உடனேயே தேவ தூதர்கள் அவருக்கு ஊழியம் செய்கிறதை பார்க்க முடிகிறது. அப்படின்னா தே ஆர் வெயிட்டிங். புரியுதுங்களா? அதாவது அந்த அந்த பணிவிடை செய்வதற்கு, தேவனுடைய சித்தத்தை கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில நிறைவேற்றி முடிப்பதற்கு தூதர்கள் காத்து கொண்டிருக்கிறாங்க அப்படின்றத அந்த இடத்துல நம்ம புரிந்து கொள்ளணும். கிறிஸ்து
மிகுந்த வியாகுலப்பட்டு ஜெபித்த அந்த கெத்செமனே ஜெபத்துல கூட அந்த ஜெபத்திற்கு ஒரு தூதன் மூலமாக காட் என்ன பண்றாருன்னா ஒரு பதிலை, ஏன் அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமிக்கு அனுப்பப்படல. புரியுதுங்களா? பரிசுத்த ஆவியானவர் கிறிஸ்துவுக்குள்ள, கிறிஸ்து மீது இருக்கிறாரு. அதனால வந்து கிறிஸ்துவுக்குள்ள இருந்து அவர் என்ன பண்றாரு? ஜெபம் பண்றாரு. தூதன் மூலமாக தான் என்ன பண்ணுது? அது போயிட்டு மறுபடியும் ரிசல்ட் ஒரு தேவதூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. அப்போ இந்த ப்ரொசீஜர் தான் வந்து ஒரு பிரேயர்ல நடக்குது. இதுக்கே இவ்வளவு காரியங்கள் அப்படின்றது நடக்குது அப்படின்றத நீங்க புரிந்து கொள்ளுங்க. அப்ப உங்களை காட் வந்து ஒரு காரியத்தை செய்ய சொல்றாரு, ஒரு ஊழியத்தை செய்ய சொல்றாரு. உதாரணத்துக்கு நீங்க உங்களை ஒரு பாட்டு பாட சொல்றாரு அப்படின்னா, நீங்க நினைக்கலாம் நான் ஒரு பாட்டு பாடுறேன் அப்படின்னு. ஆனா அதுக்கு பின்பதாக தூதர்கள், அதற்கு பின்பதாக பரலோகம், அதற்கு பின்பதாக எல்லா சப்போர்ட்டும் நடக்குது. புரியுதுங்களா? நம்ம வேலை என்ன அப்படின்னா உட்காரணும், பாட்டு புக்க திறக்கணும், ஜெபம் பண்ணணும், ஆட்டோமேட்டிக்கா டவுன்லோட் ஆகும் எல்லாமே. என்ன சாங் பாடணும், என்ன சாங் எப்படி அதை பாடணும், எல்லாமே அப்படியே ஆவியானவர் வந்து நமக்கு உதவி செய்வாரு. நல்லா புரிந்து கொள்ளுங்க. இது எல்லாமே ஸ்பிரிட் ரம்ல நடக்கிற ஒரு காரியங்கள். ஒருமனம். புரியுதுங்களா? சோ இந்த பூமியில நம்மளும் ஆவியானவர் ஒருமனப்படுறோம். அப்புறம் தூதர்கள் வந்து ஆவியானவருடைய ஜெபத்தை எடுத்துட்டு போறாங்க. அவங்க ஒருமனப்படுறாங்க. அப்புறம் தூதர்கள் வந்து கிறிஸ்துவின் இடத்துல வந்து அத கொண்டு போறாங்க. கிறிஸ்துவும் தூதர்களும் அந்த இடத்துல ஒண்ணா சேர்ந்து செயல்படுறாங்க. அப்புறம் கிறிஸ்துவும் பிதாவும் என்ன பண்றாங்க? அத பரிசீலனை பண்ணி பிதா அதுக்கு ஓகே சொல்றாரு. இப்படி பார்த்தீங்கன்னா அந்த ஒன்னஸ் தனியா யாரையுமே இதுல என்ன பண்ணல? ஆமா செயல்படல. இவ்ளோ விஷயங்கள், இவ்ளோ காரியங்கள் கிரியை செய்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அப்படின்றத நம்ம தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். புரியுதுங்களா? சோ நேற்றைய தினத்துல வந்து இந்த காரியங்களை குறித்து நம்ம பார்த்தோம். இன்றைக்கு இந்த இந்த ஒரு மனதின் காரியங்களிலே இன்னும் சில ஆழமான காரியங்களை குறித்து நாம் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு நேற்றைய தினத்துல அந்த வசனத்தை உங்களுக்கு நானு வாசிச்சுட்டு மறுபடியும் அடுத்த ரெவலேஷனுக்குள்ள நம்ம போலாம். மத்தேயு 18:19 அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். புரியுதுங்களா? சோ இந்த பூமியில புரியுதுங்களா? நம்ம ஜெபிச்சாதான் பரலோகத்துல ஒரு மாற்றம், பரலோகத்துல அதாவது நம்ம இங்க ஜெபம் பண்ணுவோம், பரலோகத்துல எஸ் ஆர் நோ அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சொல்லப்படும். அதுக்கப்புறம் அதற்கேற்ற காரியங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில நடக்கும். புரியுதுங்களா? சோ இது வந்து கண்ணுக்கு மறைவாக, கண்ணுக்கு தெரியாம நடக்குது. ஆனா இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த பூமியில நீங்க 2 பேர் ஒருமனப்படணும்ன்றார். புரியுதுங்களா? நான் சொன்னது போல இந்த ஒரு மனம் பயங்கரமான பதிலை நமக்கு பெற்றுக் கொடுக்கிறது. அத நல்லா புரிந்து கொள்ளுங்க. பதிலை பெற்றுக் கொடுக்கிறது. அதனால தான் நல்லா புரிஞ்சுக்குங்க. எனிமி என்ன பண்ணான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனுஷன பாவத்துல தள்ளிட்டான். நம்ம நம்ம எப்படி பார்க்கிறோம்? மனுஷன் வந்து தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியல. மனுஷன் வந்து பாவத்துல விழுந்துட்டான். இதுதான் நம்ம கண்ணுக்கு தெரியுது. ஆனா உண்மையிலேயே அந்த இடத்துல என்ன நடந்தது அப்படின்னா, எனிமி அந்த ஏதேன் தோட்டத்துக்குள்ள வந்து லிட்டரலி அவன் என்ன பண்ணான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவனோடு ஆவியில இணைக்கப்பட்டிருந்த ஸ்திரீயானவளுக்குள்ள ஒரு சந்தேகத்த போட்டு, அந்த சந்தேகத்தின் மூலமாக தேவனோடு இணைக்கப்பட்டிருந்த மனுக்குலத்துல எஸ்பெஷலி அந்த ஸ்திரீயானவள அவன் என்ன பண்றான்னா, ஃபர்ஸ்ட் கட் பண்றான். நல்லா புரிந்து கொள்ளுங்க. பெண்கள என்ன பண்றான்? கட் பண்ணி ஈஸியா அவங்கள என்ன பண்றான்? இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி, கடவுளுக்கும் மனுஷிக்கும் இருந்த தொடர்ப அவன் துண்டித்தான். ஃபர்ஸ்ட் அங்க அதுதான் நடந்துச்சு. ஏன்னா அத அந்த 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 பழத்த வாங்கி அவங்க சாப்பிட்ட உடனே, அ அவங்க கடவுளுடைய வார்த்தைய மீறிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அங்க வெளிப்படுது. சோ, அந்த ஒரு மனம் என்ன பண்ணப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல உடைக்கப்படுகிறது. புரியுதுங்களா? சோ ஸ்பிரிச்சுவல் ரெர்ம்ல இருக்கிற அந்த கனெக்ஷன் உடைக்கப்படுகிறது. அந்த ஒரு மனம் உடைக்கப்பட்டு 2 பேரும் பிரிக்கப்படுறாங்க. புரியுதுங்களா? மனுஷியும், தேவனும் பிரிக்கப்படுறாங்க. ஆனா இதுக்கு முன்னாடி மனுஷனும், மனுஷியும், தேவனும் பரலோகத்தினுடைய குடும்பத்தோட இணைக்கப்பட்டிருந்தாங்க.
இப்ப எனிமியினுடைய வார்த்தையின் மூலமா மனுஷி தேவனுடைய குடும்பத்திலிருந்து பிரிக்கப்பட்டு விட்டால். புரியுதுங்களா? இப்போ யார் யாரு கனெக்ஷன்ல இருக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, காடும் ஆதாமும் கனெக்ஷன்ல இருக்கிறாங்க. அதே போல மனுஷியும் மனுஷனும் கனெக்ஷன்ல இருக்கிறாங்க. நல்லா புரிந்து கொள்ளுங்க. இதை நீங்க தெளிவா புரிந்து கொள்ளணும். இப்ப எனிமே என்ன பண்றான் அப்படின்னா, மனுஷனையும் மனுஷியையும் பிரிக்கணும். அதே போல மனுஷனையும் தேவனையும் பிரிக்கணும். மனுஷனையும் மனுஷியும் பிரிக்கிறதுக்கு முன்னாடி அவன் என்ன பண்றான் அப்படின்னா, இந்த மனுஷி மூலமா ஒரு இன்ஃப்ளூயன்ஸ கிரியேட் பண்ணி, ஏன்னா பிசாசு போய் பேசினா வேலைக்கு ஆகாதுன்னு நல்லா தெரியும். அதனால மனுஷியின் மூலமா என்ன பண்றான், பேசி அந்த பழத்தை சாப்பிடும்படி செய்து அவர் என்ன பண்றாரு, அந்த இடத்துல தேவனுடைய சித்தத்தை அவர் மீறுகிறார். தேவனுடைய சத்தத்தை அவர் மீறுகிறார். அவர் அந்த பழத்தை வாங்கி என்ன பண்றாரு, புசிக்கிறார். புசிச்ச உடனே இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவனுக்கும் மனுஷனுக்கும் இருந்த அந்த உறவு, மனுஷிக்கும் தேவனுக்கும் இருந்த உறவு பிரிக்கப்பட்டது. அதே போல இப்ப மனுஷனுக்கும் தேவனுக்கும் இருந்த உறவு பிரிக்கப்பட்டது. இப்ப பிரிக்கப்பட்ட உடனே இவங்க 2 பேரும் இதுக்கு முன்னாடி ஆவியிலே தேவனோட இணைக்கப்பட்டிருக்கிறாங்க. இப்ப ஆவியிலே 2 பேருமே என்ன பண்ணல, இணைக்கப்படல. அதிலிருந்து பிரிக்கப்பட்டு விட்டார்கள். பிரிக்கப்பட்டுட்டு இப்ப 2 பேரும் எதுல ஒண்ணா ஆயிட்டாங்க எப்படின்னு பாத்தீங்கன்னா, பாவத்துல, சாபத்துல, வியாதியில, இந்த எல்லா காரியத்திலையும் அவங்க 2 பேரும் என்ன ஆயிட்டாங்க, ஒண்ணாயிட்டாங்க. பிசாசனுடைய அடிமைத்தனத்துக்கு 2 பேரும் ஒருமனப்பட்டு விட்டார்கள். அதுதாங்க நடந்துச்சு. தேவனோட இருந்த அந்த ஒருமனம் இப்போ கட் ஆயிட்டு பிசாசோட அந்த ஒருமனம் கனெக்ஷன் ஆயிருச்சு. உலகத்தோட அந்த ஒருமனம் கனெக்ஷன் ஆயிருச்சு. சோ நல்லா புரிந்து கொள்ளுங்க. அப்போ அந்த நாட்களிலே நடந்த ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, பாவத்துல விழுந்துட்டான், இது நடந்துச்சு, அது நடந்துச்சுன்னு பேசினாலும், உண்மையிலேயே இவங்க 2 பேரும் ஏன் அப்படின்னா, ஆதாமும் ஏவாளும் தேவனுடைய பெரிய சித்தத்தை, பெரிய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு தேவனுடைய அந்த அந்த ஆவியில அவங்க இணைக்கப்பட்டிருக்கணும். அப்பதான் அதை ஃபுல்ஃபில் பண்ண முடியும். அதே போல கணவனும் மனைவி என்ன பண்ணிருக்கணும், ஆமா அந்த ஸ்பிரிட்ல கனெக்டா இருக்கணும், மாம்சத்துல கிடையாது. ஸ்பிரிட்ல கனெக்ட் ஆனாதான் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை அவங்க நிறைவேற்ற முடியும். புரியுதுங்களா? சோ இனிமே என்ன பண்றான் அப்படின்னா, டோட்டலா அந்த ஸ்பிரிட்டை கனெக்ட் பண்ணிடுறான். அப்போ ஒரு மனம் எதை பிரேக் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஒரு மனம் கடவுளுக்கும் மனுஷனுக்கும் இருந்த அந்த ஸ்பிரிட்ல இருந்த அந்த கனெக்ஷனை பிரேக் பண்ணிடுச்சு. அது பிரேக் ஆன உடனே டோட்டலா எல்லாமே பிரேக் ஆயிருது. வாக்குத்தத்தங்கள்ல இருந்து எல்லாமே பிரேக் ஆயிருது. புரியுதுங்களா? அதனால தான் காட் என்ன சொல்றாருன்னா, நீ ஒருமனப்படு. நீங்க 2 பேரும் ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணீங்கன்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு கணவனும் மனைவியும் இருக்கிறீங்கன்னு வைத்துக் கொள்ளுங்களேன். கணவன் தனியா மனைவி தனியா ஜெபம் பண்ணாங்க அப்படின்னா, ஈஸியா எனிமி என்ன பண்ணுவான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மனைவி காதுல பேசுவான், கணவன் காதுல பேசுவான், எப்படி வேணா பேசுவான். அதனால என்ன பண்ண சொல்றாரு காட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க 2 பேரும் ஒருமனப்படுங்க. நீங்க 2 பேரும் என்ன பண்ணுங்க, ஒருமனப்படுங்க. இந்த கூடுகையில் இருக்கிற நீங்க உங்களுடைய குடும்பத்துல பிரச்சனை இருக்குது, கணவனுக்கும் எனக்கும் மனஸ்தாபம் இல்ல, கணவன் சரியில்லை, மனைவி சரியில்லை, இல்ல இந்த மாதிரியான ஒரு பிரச்சனையில நீங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னா, உங்களுக்கான ஒரு ஆலோசனை தான் இன்று இரவு ஆண்டவர் கொடுக்கிறாரு. கணவனும் மனைவியும் நீங்கள் இருவரும் ஒரு சரீரமாக தேவனால் ஆதியிலே இணைக்கப்பட்டு விட்டீர்கள். ஆனால் உங்களுடைய மனசு இன்னும் என்ன பண்ணல அப்படின்னா, இணைக்கப்படல. அதனாலதான் இவ்வளவு பிரச்சனை. அப்ப இது 2ம் இணைக்கப்படணும் அப்படின்னா, அதை எப்படி இணைக்க முடியும் அப்படின்னா, ஆவியின் மூலமாக தான் அதை இணைக்க முடியும். ஆவியின் மூலமா எப்படி பிரதர் இணைக்க முடியும் அப்படின்னா, ஜெபத்தின் மூலமாக தான், தேவனுடைய உறவின் மூலமாக தான் அந்த ஆவியிலே நாம என்ன பண்ண முடியும்னா, பலனை பெற்றுக்கொள்ள முடியும், தேவனோட இணைய முடியும். அப்போ கணவனும் மனைவியும் தனியா ஜெபம் பண்ணீங்க அப்படின்னா, எனிமி என்ன பண்றான், ஈஸியா டைவர்ட் பண்ணிடுவான், ஈஸியா தேவையில்லாத காரியத்தை உள்ள போட்டுருவான். ஆனா நீங்க 2 பேரும் சேர்ந்து ஜெபிக்கும் பொழுது, இருவர் ஒருமனப்படும் பொழுது, ஏற்கனவே சரீர பிரகாரமாக தேவனுடைய வார்த்தையின்படி இவர்கள் ஒரு சரீரமாக இணைக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்னைக்கு எல்லாருமே கணவன் மனைவி அதாவது எப்படி சொல்றது அப்படின்னா, 2 பேருமே தேவனுடைய வார்த்தையின்படி ஒரு சரீரம்.
அதுல எந்த சேஞ்சஸும் கிடையாது. ஆனால் ஆவியில 2 பேரும் இணைக்கப்படவில்லை. நல்லா புரிஞ்சுக்குங்க. ஆவியில இணைக்கப்படல. அப்ப நம்ம ஆவியில இணைக்கப்படணும் அப்படின்னா, தேவனோடு இணையும் போதுதான் ஆவியில நம்ம என்ன பண்ண முடியும்? கணவனும் மனைவியும் ஆவியில ஒன்றாக இணைக்கப்பட முடியும். அப்ப இது 2த்தையும் எப்படி செய்யறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது ஜெபத்தின் மூலமாக மட்டும் தான் நீங்க அத செய்ய முடியும். அதனால தான் இங்க சொல்றாரு, நீங்கள் இருவர் ஒருமனப்பட்டிருந்தால், யார நோக்கி ஒருமனப்படும் பொழுது அப்படின்னா, பிதாவை நோக்கி. பிதாவை நோக்கி ஒருமனப்படும் பொழுது தான், தேவன் என்ன பண்றார்ன்னா, அதுக்கு எஸ் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி சொல்றார். அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்க. கணவனும் மனைவியும். புரியுதுங்களா? ஆல்ரெடி தேவனுடைய வார்த்தையின்படி ஒரு சரீரம். ஆனால் ஆவியில் அவர்கள் ஒன்றாக இல்ல. கணவன் வேற ஆவியில் இருக்கிறாரு, மனைவி வேற ஆவியில் இருக்கிறாங்க. புரியுதுங்களா? எனக்கு அப்போஸ்தலர் நடபடிகள்ல வாசிக்கும் பொழுது, அனனியா சப்பீராள் நல்லா புரிஞ்சுக்குங்க. அனனியா சப்பீராள் இருக்கு பாத்தீங்களா? அவங்களுடைய ஆவி ஒண்ணா இருந்துச்சுங்க. அவங்களுடைய சிந்தனை ஒண்ணா இருந்துச்சு. அவங்களுடைய சரீரம் ஆல்ரெடி தேவனுடைய வார்த்தையின்படி ஒண்ணா தான் இருந்துச்சு. ஆனா அவங்களுடைய ஆவியும் ஒண்ணா இருந்துச்சு. ஆனா அந்த ஆவி எதோட கனெக்டா இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, டெவிலினுடைய இன்ஃப்ளூயன்ஸ்ல, டெவிலினுடைய ஆவியோட, பொய்யின் ஆவியினால அவங்க 2 பேருனுடைய ஆவி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்பட்டு, அதனால பைண்ட் பண்ணப்பட்டிருந்தது. நல்லா புரிஞ்சுக்குங்க. இது வந்து தேவனுடைய அந்த சபையில நடந்த ஒரு காரியம். புரியுதுங்களா? இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா, எனிமி சபையில தான் ஆப்பரேட் பண்ணிட்டு இருக்கிறான். சபைய தான் பிரேக் பண்ண அவன் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறான். சபைக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்த அவன் பிரிக்கிறதுக்கு பயங்கரமான முயற்சிகள அவன் செஞ்சுகிட்டு இருக்கிறான். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, இன்னைக்கு கணவனும் மனைவியும் தீங்கு செய்வதற்கு அன்னைக்கு ஒருமனப்பட்டார்கள். ஆனால் நன்மை செய்வதற்கு அவர்கள் ஒருமனப்படவில்லை. நல்லா புரிந்து கொள்ளுங்க. அப்போ ஈஸியா எனிமியினுடைய இன்ஃப்ளூயன்ஸுக்கு நம்ம கணவனா இருக்கட்டும், மனைவியா இருக்கட்டும் ஒருமனப்பட்டுறாங்க. தீங்கான காரியங்களுக்கு. இப்ப பணம், இப்படி சொல்லி புரிய வைக்கிறேனே, கடன் வாங்கணும் அப்படின்னு ஒரு ஒரு சூழ்நிலை வருதுன்னு வச்சுங்களேன். அதுல பாத்தீங்க அப்படின்னா கணவனும் மனைவி ஒண்ணாயிருவாங்க. வாங்கலாம். வேற ஆப்ஷன் இல்லங்க. கடன் வாங்கி தான் ஆகணும். அவரு இல்லாதவரு கூட ஆமா வாங்குனா தான் வந்து என்ன பண்ண முடியும். ஆனா அந்த இடத்துல யாராவது ஒருத்தரு இல்லங்க, ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவருடைய வசனம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. நீயோ கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய்ன்னு. அதனால இந்த விஷயத்துல நம்ம அவரை நம்புவோம் அப்படின்னு சொல்லி, ஒரு நபர் தேவனுடைய ஆவியோட, தேவனுடைய வசனத்தோட தங்களுடைய ஆவிய இணைக்கும் பொழுது, அந்த இடத்துல அந்த நபர் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான ஒரு முயற்சிய ஏற்படுத்துறாங்க. ஸ்டார்ட் பண்றாங்க. அத நல்லா புரிந்து கொள்ளுங்க. சோ, இப்போ ஒரு உதாரணத்துக்கு நீங்க கிறிஸ்டியனா இருக்கலாம். கணவரும் நீங்களும் கிறிஸ்டியனா இருக்கலாம். ஆனால் தேவனுடைய வார்த்தையோட, தேவனுடைய ஆவியில இணைக்கப்பட்ட ஒரு கணவனும் மனைவியுமாக நீங்கள் இருக்கிறீர்களா? அப்படின்றது தான் இன்னைக்கு கேள்வி. அப்படி இல்லன்ற பட்சத்துல நிச்சயமா எனிமி என்ன பண்ணுவான்? பயங்கரமா கேம் விளையாடுவான். பயங்கரமா அவன் பிரச்சனைகளை உருவாக்குவான். சோ பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய இருதயம் தீங்கு செய்வதற்கு எந்த அளவுக்கு தீமைக்கு நேராக உங்களுடைய ஆவி ஏவப்பட்டு இணைகிறதோ, அதே போல நன்மை செய்கிறதற்கு உங்களுடைய இருதயம் ஒருமனப்பட வேண்டும். புரியுதுங்களா? அப்ப 2 பேரும் எப்படி யோசிக்கணும் அப்படின்னா, ரொம்ப சிம்பிள். பைபிள் அதுதான் நம்மளுடைய பேஸ். 2 பேரும் அந்த வசனம் என்ன சொல்லுதோ அத கொண்டு வந்து அது மேல நிக்கும்போது, அத பேஸா வச்சுக்கிட்டு நீங்க ஸ்டாண்ட் பை பண்ணும் பொழுது, எனிமி என்ன பண்ண முடியாது? அந்த இடத்துல ஆப்பரேட் பண்ண முடியாது. எனிமி அந்த இடத்துல தோற்று போய் விடுவான். சோ பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இரவு நேரத்துல குடும்பமா இருக்கட்டும், குடும்பத்துல கணவனும் மனைவியும் ஆவியில நீங்க என்ன பண்ணணும்? இணைக்கப்படணும், ஒருமனப்படணும். புரியுதுங்களா? ஆவியில ஒருமனப்படுத்துவதற்கான ஒரே காரியம் என்னன்னா ஜெபம் தான். என்னதுங்க? ஜெபம் தான். இப்ப அடுத்த கேள்வி, பிரதர் கணவனும் மனைவியும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க ஓகே. ஏன் கணவர் ரட்சிக்கப்படவே இல்லையே? அப்புறம் நான் என்ன பண்றது?
நான் எப்படி ஜெபம் பண்றது அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதுக்கும் சொல்றேன், அதுக்கும் வேற ஆப்ஷன் கிடையாது. அதற்கும் ஜெபம் தான் ஒரே ஆப்ஷன். சோ உங்களுடைய ஊக்கமான ஜெபம் இருக்கு பாத்தீங்களா? அத குறித்து வேதம் சொல்லுகிறது. ஊக்கமான ஜெபம் பயங்கரமான மாறுதலை ஏற்படுத்துமா. அந்த ஊக்கமான ஜெபம் அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கன்டினியூஸ் பிரேயர். புரியுதுங்களா? இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே ஒரு நம்பிக்கை இருக்குது. என்ன தெரியுமா? கடவுள் என் ஜெபத்த கேட்கிறாரோ இல்லையோ, மத்தவங்க ஜெபத்த கேட்பாரு அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம என்ன பண்றோம்னா, கூவி கூவி எல்லாரையும் நோக்கி, பிரதர் ஜெபம் பண்ணிக்கங்க. சிஸ்டர் ஜெபம் பண்ணிக்கங்க. ஏங்க நீங்க ஜெபம் பண்ணிக்கங்க. அவங்க நீங்க ஜெபம் பண்ணிக்கங்க. எல்லாருக்கும் நம்ம என்ன பண்றோம்? ஜெப குறிப்பா அனுப்புறோம். நீங்க ஜெபம் பண்ணிக்கங்க. நீங்க ஜெபம் பண்ணிக்கங்க. ஆனா, இது உங்களுடைய பிரச்சனையா இருக்கிறதுனால, நீங்க தாங்க இதுக்கு அதிகமா ஜெபம் பண்ண வேண்டும். மறுபடியும் சொல்றேன், நல்லா புரிந்து கொள்ளுங்க. நீங்க ஜெபம் பண்ணாதாங்க அற்புதம் நடக்கும். மற்றவங்களுடைய ஜெபம்ன்றது கொஞ்சம் கைத்தாங்கலா தாங்கறதுக்கு தான். ஆனா உங்களுடைய பிரச்சனைக்கு நீங்கள் ஜெபிக்காவிடில் ஒரு அற்புதமும் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படாது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. தயவு செய்து இந்த இரவு நேரத்துல உங்களுடைய கணவர் ரட்சிக்கப்படல, இல்ல உங்களுடைய கணவர் ஜெபத்துக்கு வரல, உங்களுடைய கணவரும் நீங்க சேர்ந்து ஜெபம் பண்ண முடியல அப்படின்னா, யாராவது ஒருத்தர் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த ஸ்பிரிச்சுவல் இனிஷியேஷன் ஒண்ணு இருக்குல்ல, அத ஸ்டார்ட் பண்ணணும். அதுல ஸ்டாண்ட் பை பண்ணணும், நிக்கணும். நீங்க நின்னு தொடர்ந்து ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது, ஆட்டோமேட்டிக்கா நீங்க ஃபர்ஸ்ட் ஜெபம் பண்ண வேண்டிய ஜெபம் என்ன தெரியுமா? ஆண்டவரே என் கணவரோட சேர்ந்து நான் ஜெபிக்கணும். இல்ல என் மனைவியோட சேர்ந்து நான் ஜெபிக்கணும். இதுதான் உங்களுடைய முதல் ஜெப விண்ணப்பமா இருக்கணும். ஏன்னா, நீங்க 2 பேரும் ஒருமனப்பட்டுட்டீங்க அப்படின்னா, அதன் மூலமாக உங்களுடைய குடும்பம் கட்டப்படும் அப்படின்றதுல சந்தேகமே கிடையாது. ஏன்னா, கர்த்தர் வீட்டை கட்டாரகில் அதை கட்டுகிறவனுடைய பிரயாசம் விருதா அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்போ ஒரு குடும்பம் தேவனால் கட்டப்படணும். தேவனால கட்டப்படணும் அப்படின்னா, தேவன் அங்க இறங்கி வரணும். தேவன் அங்க இறங்கி வரணும்னா, தேவனை இறங்கி வரும்படியாக நம்மளுடைய ஜெபம் இருக்கணும். நம்மளுடைய ஜெபம் தேவன் எப்படி இறங்கி வருவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருமனப்பட்டு ஜெபிக்கும் போதுதான் அவர் இறங்கி வருவார். அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்க. உங்களுடைய கணவரோட சேர்ந்து ஆண்டவரே இன்னைக்கு நான் தனியா உட்கார்ந்து ஜெபம் பண்றேன். ஆனா என் கணவரோட சேர்ந்து நான் ஜெபிக்கணும். எனக்கு என் கணவரை என் கூட சேர்ந்து ஜெபிக்கிறதுக்கு அவரை கொண்டு வாங்கன்னு சொல்லி நீங்க ஜெபிக்கணும். அதே போல மனைவி உங்களோட சேர்ந்து ஜெபிக்க விருப்பம் இல்லையா? செட் ஆவலையா? ஒண்ணும் பண்ணாதீங்க. நீங்க தனியா உட்கார்ந்து ஆண்டவரே என் மனைவியோட சேர்ந்து நான் ஜெபிக்கணும். என் மனைவியோட சேர்ந்து நான் ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிங்க. அதே போல உங்களுடைய பிள்ளைங்க ஈஸியா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடலாம். நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, விருப்பம் இல்லாத நபர்களை ஜெபத்துல என்ன பண்ண முடியாது, கொண்டு உட்கார வச்சு ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்ல முடியாது. ஆனா பிள்ளைங்க அவங்களுக்காகவும் முதலாவது என்ன பண்ணுங்க, ஜெபிங்க. என் பிள்ளைங்களும் ஜெபத்துல என்ன பண்ணணும், பங்கு கொள்ளணும். அப்படி பிள்ளைங்க வரும்பொழுது ரொம்ப நல்லா புரிந்து கொள்ளுங்க. நீங்க குடும்பமா ஜெபம் பண்ணும்பொழுது அதுக்கு என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, பிள்ளைங்களுக்கு போர் அடிக்கிற மாதிரி, கணவனுக்கு போர் அடிக்கிற மாதிரி, மனைவிக்கு போர் அடிக்கிற மாதிரி அந்த பிரேயரை கொண்டு போயிடக்கூடாது. சோ அதை குறித்து நான் இன்னொரு நாள் பேச விரும்புறேன். பட் நீங்க தெளிவா புரிந்து கொள்ளணும். பிள்ளைகளும் ஏன் அப்படின்னா கணவனும் மனைவியும் சேர்ந்து ஜெபம் பண்ணணும். சேர்ந்து ஜெபம் பண்ணா ஆண்டவர் இறங்கி வந்துருவாரு. இறங்கி வந்தாருன்னா வீடு கட்டப்படும். பிரச்சனை கிடையாது. ஆனா இப்ப கணவனும் மனைவியும் இணைஞ்சிடுறாங்க. அடுத்தது என்னமி எங்க ஆப்பரேட் பண்ணுவானா, பிள்ளைகள் இடத்திலே பிள்ளைகள் மூலமாக ஆப்பரேட் பண்ணுவான். அப்ப அந்த பவுண்டரிய நம்ம என்ன பண்ணணும், அந்த பவுண்டரியில அவன் என்ட்ரி ஆகாதபடிக்கு பிள்ளைகளையும் அந்த ஜெபத்திலே அந்த ஒரு மனதிலே நம்ம கொண்டு வர வேண்டும். புரியுதுங்களா? சோ அதனால்தான் வேத வசனம் சொல்கிறது, நானும் என் வீட்டாரும் வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் அப்படின்னு சொல்லுது. சோ கர்த்தரை சேவிப்பது தனிப்பட்ட முறையில இன்னைக்கு நீங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, குடும்பமா நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா உங்களை பார்த்து சொல்றேன், தயவு செய்து கணவராகவும் மனைவியாகவும் சேர்ந்து ஜெபிப்பதற்கு அந்த முயற்சியை எடுங்க. கைய பிடிச்சு ஜெபம் பண்ணுங்க. தயவு செய்து பிரதர் சொல்லி இருக்கிறாரு, அதனால நீ அப்படி உட்காரு, நான் இப்படி உட்கார்றேன், ஒரு பாட்டை பாடுவோம். புரியுதுங்களா? அப்படி எல்லாம் பண்ணாதீங்க. அப்படி எல்லாம் பண்ணாதீங்க. 2 பேரும் கைய பிடிச்சுக்குங்க. ஏன் கைய பிடிக்க சொல்றேன் அப்படின்னா, உங்களுடைய சரீரம் ஏற்கனவே தேவனுடைய வார்த்தையின்படி ஒரு சரீரமாக, ஒரு மாம்சமாக இணைக்கப்பட்டிருக்கிறது. ஆனா இந்த ஸ்பிரிட்ல நீங்க வேறு வேறு நபரா இருக்கிறதுனால என்ன பண்ணுது அப்படின்னா, உங்களுடைய சரீரம் என்ன பண்ணப்படுது அப்படின்னா,
இந்த ஆவி பிரிஞ்சிருச்சுனாலே இந்த சரீரம் வந்து தொடர்பு கொள்ளாது. நல்லா புரிஞ்சுக்குங்க. இந்த சரீரம் என்ன பண்ணாது? ஆமா, தொடர்பு கொள்ளாது. அப்ப இந்த சரீரத்தின் மூலமாக ஒரு தொடர்பை அந்த ஜெபத்துல நம்ம ஏறெடுக்கும் போது, மாம்சத்துக்கு அப்பாற்பட்டு இந்த ஜெபத்தின் மூலமாக நம்மளுடைய சரீரத்துல ஒரு ஆவிக்குரிய கனெக்ஷன் உண்டாகும். நல்லா புரிஞ்சுக்குங்க. அந்த கைய பிடிச்சிட்டு நீங்க ஜெபிக்கும் போது ஸ்கின் டு ஸ்கின் அந்த ஜெபத்தினுடைய வல்லமை உங்கள் சரீரத்துல கணவன் மனைவிக்குள்ளாக இறங்கும் பொழுது அது வேறு விதமான டிரான்ஸ்பர்மேஷனை, ஸ்பிரிச்சுவல் டிரான்ஸ்பர்மேஷனை, பயங்கரமான மெச்சூரிட்டி டிரான்ஸ்பர்மேஷனை உங்களுடைய வாழ்க்கையில அது கொண்டு வரும். புரியுதுங்களா? சோ எனிமி அதனால்தான் எப்படியெல்லாம் ஒரு குடும்பத்தை கெடுக்க முடியுமோ அப்படின்றது எனிமிக்கு நல்லாவே தெரியும். நமக்கு நல்லா தெரியும் அவன் எப்படியெல்லாம் கிரியை செய்வான்றது. நமக்கு தெரிஞ்சும் நம்ம சில காரியங்கள் என்ன பண்ண மாட்டோம். தயவு செய்து மறுபடியும் சொல்றேன், குடும்ப ஜெபம் அப்படின்னு ஒண்ணு பண்ணீங்க அப்படின்னா, கணவன், மனைவி, பிள்ளைகள் கையை கோர்த்து கொண்டு ஒன்னா சேர்ந்து ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. அப்படி ஜெபிக்கும் பொழுது உண்மையிலேயே சொல்றேன், அந்த அதாவது ஆவியிலே தேவனோடு இணைக்கப்படுறீங்க. சரீர பிரகாரமாக ஒவ்வொருவரும் நீங்கள் இணைக்கப்பட வேண்டியது அவசியமா இருக்கிறது. அதனால வந்து குடும்பத்துல நீ இப்படி ஒரு மூலையில உட்காரு, நீ இப்படி ஒரு மூலையில உட்காரு, நான் இப்படி ஒரு மூலையில உட்கார்றேன், நம்ம எல்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாதீங்க, இருக்காதீங்க. அந்த நீங்க கைய கோத்து ஜெபம் பண்ணும் பொழுது அந்த இடத்துல ஒரு ஒன்னஸ் உருவாகும். புரியுதுங்களா? கைய பிடிச்சுக்கிட்டு இருக்கும்போது, ஏன் கைய பிடிச்சிட்டு ஜெபம் பண்ண சொல்றேன் அப்படின்னா, அதுல ஒரு நபர் ஆவியில ஃபயரா இருந்தீங்க அப்படின்னா, அந்த ஃபயர் ஆட்டோமேட்டிக்கா இந்த தொடுவதின் மூலமாக என்ன பண்ணும் அப்படின்னா, அப்படியே பக்கத்துல இருக்கிற நபருக்கு பாஸ் ஆகும். கணவனும் மனைவியும் அந்த ஃபயர்ல இருந்தீங்க அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா பிள்ளையை அது தொடும், பிள்ளைக்குள்ளாக அது செல்லும், பிள்ளையை அது நிரப்பும். சோ தயவு செய்து கைய கோர்த்து கொண்டு உங்களுடைய சரீரம், பிள்ளைகளுடைய சரீரம் உங்களோடு, கணவனுடைய சரீரம் மனைவியோடு, மனைவியினுடைய சரீரம் பிள்ளையோடு, பிள்ளையினுடைய சரீரம் தகப்பனோடு, தாயோடு, இப்படி பாத்தீங்கன்னா சரீரத்துல நம்ம என்ன பண்ணணும், ஒருத்தரை கைய பிடிச்சுக்கிட்டு ஜெபிக்க ஆரம்பிக்க வேண்டும். அப்படி ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபம் தேவனுடைய மகிமையை, தேவனுடைய பிரசன்னத்தை, தேவனுடைய வல்லமையை அப்படியே கொண்டு வரும். அது கொண்டு வந்துச்சு அப்படின்னா அது அப்படியே குடும்பத்துக்குள்ள உங்க ஒவ்வொருத்தருக்குள்ள ஸ்ப்ரெட் ஆகும். அப்ப ஒவ்வொருத்தரையும் காட் என்ன பண்றாரு அப்படின்னா, உங்களுடைய ஜெபத்தின் மூலமாக ஒரு பெரிய ப்ரொடெக்ஷனை, ஒரு பாதுகாப்பை உண்டாக்கி ஒரு பெரிய வளையத்தை இந்த 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 ஒருமனப்பாட்டின் மூலமாக தேவன் உருவாக்குவாரு. எனிமி என்ன பண்ண முடியாதுன்னா, கணவன் கிட்டயும் வர முடியாது, மனைவி கிட்டயும் வர முடியாது, பிள்ளைங்க கிட்டயும் போக முடியாது. ஏன்னா ஜெபத்தின் மூலமாக எல்லாருடைய இருதயம் ஒருமனப்படும் பொழுது அவன் உள்ள என்ட்ரி ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்போ ஒரு மனம் என்ன செய்யுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிசாசு உள்ள நுழையறதுக்கு பெரிய தடைய உருவாக்குகிறது. சோ ஆகையினால இந்த இரவு நேரத்துல தயவு செய்து நீங்க வந்து இது வரைக்கும் இப்படி நீங்க பண்ணதில்லை அப்படின்னா, இன்று இரவு என்ன பண்ணுங்க, அதை ஸ்டார்ட் பண்ணுங்க. என்ன பண்ணுங்க, எங்க வாங்க ஜெபம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ். புரியுதுங்களா? இதுல வந்து இருக்கிற உங்களுக்கு நான் சொல்றேன், இப்போ உங்க கணவர் வந்து இதுல இல்ல, நம்ம கனெக்ஷன்ல இல்ல, நம்ம குரூப்ல இல்ல, நம்மளுடைய தியாலஜி, ஆண்டவருடைய சத்தியம் எல்லாம் உங்களுக்கு தெரியாது அப்படின்னா, நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த ஃபர்ஸ்ட் பிரெஃபரன்ஸ் வந்து அவங்களுக்கு கொடுங்க. ஏங்க நீங்க ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுங்க, அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஏங்க நீங்க ஒரு பாட்டு பாடுங்க, உங்களுக்கு தெரியும், உங்களால முடியும். ஆனா அவங்கள என்ன பண்ணுங்க, நீங்க சொல்லுங்க, நீங்க பண்ணுங்கன்னு சொல்லி அவங்கள என்கரேஜ் பண்ணுங்க. அப்போ என்ன பண்ண முடியும் அப்படின்னா, அவங்களுக்கு உற்சாகமா இருக்கும். அவங்க இல்ல எனக்கு வந்து வராது, எனக்கு தெரியாது அப்படி இப்படி சொன்னா, இல்லங்க நீங்க பாடுங்க, நானும் கூட சேர்ந்து பாடுறேன். அப்படி சப்போர்ட் பண்ணுங்க, அப்படி என்கரேஜ் பண்ணுங்க. அப்போ அவங்களுக்கு என்ன பண்ண முடியும், ஓகே வைஃப் வந்து சப்போர்ட் பண்றேன்னு சொல்லி, சரி நம்ம ஒரு பாட்டு பாடுவோம், சரி நம்ம ஒரு ஜெபம் பண்ணுவோம். அவங்களுக்கு ஒண்ணுமே வரலனாலும் தெரியலனாலும் கூட சப்போர்ட் பண்ணி அப்படியே ஒரு 2 வரி, 1 வரி அப்படியே அவங்கள உள்ள கொண்டு வாங்க. கடவுளுடைய பிரசன்னத்துக்குள்ள கொண்டு வாங்க. அப்புறம் அவங்கள ஜெபம் பண்ண வைங்க. புரியுதுங்களா? அப்புறம் நாளைக்கும் மறுபடியும் அதே செய்யுங்க. நீங்க ஜெபம் பண்ணுங்க. அப்ப அவர் சொல்லுவாரு, இன்னைக்கு நீ ஜெபம் பண்ணுமா, நேத்து நான் ஜெபம் பண்ணல, இன்னைக்கு நீ ஜெபம் பண்ணு. அப்ப என்ன பண்ணுங்க, சரிங்க இன்னைக்கு நான் ஜெபம் பண்றேன் அப்படின்னு ஜெபம் பண்ண வைங்க.
அப்புறம் உங்களுடைய ஜெபத்துல பிள்ளைய கூட என்ன பண்ணுங்க? ஜெபிக்க வைங்க. புரியுதுங்க? அவங்க வாயிலிருந்து வார்த்தைகள் வரட்டும். இப்படி ஒருத்தர என்கரேஜ் பண்ணி, ஜெபத்திலே நீங்கள் ஒருவரை ஒருவர் தாங்குங்கள். ஜெபத்திலே உறுதியாய் தரித்து நிற்கும் பொழுது, எனிமி உங்களுடைய குடும்பத்துக்குள்ள, உங்களுடைய சரீரத்துக்குள்ள, உங்களுடைய பினான்ஸுக்குள்ள எந்த ஏரியால அவன் கை வைக்கவே முடியாது. புரியுதுங்களா? சோ நம்ம குடும்பமா ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஜெபம் பண்றாங்க. ஆனா ரிசல்ட் இல்ல. ஆனா நீங்கள் ரிசல்ட்டை பெற்றுக்கொள்ளக்கூடிய விதத்துல நீங்க ஜெபிக்கணும்னு சொல்லி இன்று இரவு உங்களுக்கு இயேசுவின் நாமத்தினால நான் அதை சொல்லிக் கொடுக்கிறேன். அதை புரிந்து கொள்ளுங்கள். இன்று இரவு முதல் அதை ஆரம்பிங்க. புரியுதுங்களா? ரொம்ப டே, நைட்டு அப்படியெல்லாம் பிரஷர் பண்ணிக்க வேண்டாம். ஃபர்ஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் அப்படி ஸ்டார்ட் பண்ணுங்க. புரியுதுங்களா? ஆனா அத ரெகுலரா ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரு டைம் வச்சுட்டு அத ரெகுலரா ஸ்டார்ட் பண்ணுங்க. புரியுதுங்களா? அதே மாரி இப்போ கணவன், மனைவி, மாமனார், மாமியாரு இல்ல அம்மா, அப்பா எல்லாம் இருக்கிறாங்களே என்ன பண்றது அப்படின்னா, கைய கோத்து ஜெபம் பண்றது நல்லது. அப்படி ஜெபம் பண்ணும்போது ஹார்ட்ல இருக்கிற அந்த காயங்கள், ஹார்ட்ல இருக்கிற அந்த கோபம், எரிச்சல் இதெல்லாம் வெளியில போயிடுங்க. அதுக்காக தான் கைய கோத்து ஜெபம் பண்ண சொல்றேன். இவங்க எல்லாரும் கைய கோத்து ஜெபம் பண்ணாலும், கணவனும், மனைவியும் தனிப்பட்ட முறையில பிள்ளையும் நீங்க தனியா என்ன பண்ணுங்க? பெட்ரூம்ல வந்து நீங்க தூங்குறதுக்கு முன்னாடியோ, இல்ல தனிப்பட்ட முறையில ஒரு டைம வச்சுக்கிட்டு, நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணாலும், கணவன், மனைவி, அப்பா, அம்மா எல்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ணா, தனியா வந்து நீங்க என்ன பண்ணுங்க? ஒரு ஜெபம் பண்ணுங்க. அவர என்கரேஜ் பண்ணுங்க. அ அப்படி நீங்க செய்யும்பொழுது, அது உங்களுடைய குடும்பத்தை இன்னும் ஸ்ட்ரெங்தன் பண்ணும். அவர ஸ்ட்ரெங்தன் பண்ணும், உங்கள ஸ்ட்ரெங்தன் பண்ணும், பிள்ளைய ஸ்ட்ரெங்தன் பண்ணும். சோ இந்த ஒரு மனம் அப்படின்ற ஒரு விஷயம், இந்த ஜெபத்துல வெளிப்படும் பொழுது, அது உண்மையிலேயே சொல்றேங்க, பயங்கரமான ஒரு பவர கிரியேட் பண்ணும். அந்த பவர்ல நீங்க நிறைஞ்சிருக்கும்போது, எனிமி அந்த பவருக்குள்ள வர முடியாது. அவன் பவர்லெஸ்ஸா மாறிடுவான். புரியுதுங்களா? சோ, இந்த இரவு நேரத்திலே பூமியிலே இருவர் ஒருமனப்பட்டிருந்தால், பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் அப்படின்னு சொல்லி, அந்த வசனத்தின் அடிப்படையில எனிமி நம்மளுடைய குடும்பத்துக்குள்ள என்ட்ரி ஆகாம எப்படி நம்மளுடைய குடும்பத்த தேவனுடைய வார்த்தையின் மூலமாக, பிரசன்னத்தின் மூலமாக, ஜெபத்தின் மூலமாக நம்ம வந்து பாதுகாக்க பண்ண முடியும் அப்படின்றத இன்று இரவு பார்த்தோம். தயவு செய்து மெசேஜ கேட்டுட்டு விட்றாதீங்க. இத நீங்க செஞ்சு பாருங்க. பயங்கரமான சேஞ்சஸ். அதாவது உங்க ஹஸ்பண்டுக்கு நீங்க வந்து சில விஷயம் சொல்றீங்க, கேட்க மாட்றாரு. புரியுதுங்களா? நீங்க இனிமேலு வாயில, மாம்சத்துல அவருக்கு வந்து கமெண்ட் குடுக்குறதோ, இல்லன்னா வந்து சொல்றதோ பண்ணாதீங்க. ஜெபத்துல வாங்க. தனிப்பட்ட ஜெபத்துல செய்யுங்க. நீங்க அவருக்காக இந்த விஷயத்துக்காக ஜெபிக்கிறீங்கன்றது கூட அவருக்கு தெரியக்கூடாது. புரியுதுங்களா? நீங்க தனிப்பட்ட முறையில அந்த காரியங்களுக்காக என்னென்ன மாற்றம் அவருக்குள்ள வரணும், அவருடைய தனிப்பட்ட காரியங்கள் நீங்க என்ன விரும்புறீங்களோ, அத வந்து நீங்க தனிப்பட்ட முறையில ஜெபிக்க ஆரம்பிங்க. ஜெபம் பண்ணிட்டு, அப்புறம் ஒண்ணா சேர்ந்து ஜெபிக்கும் பொழுது, அவர என்கரேஜ் பண்ணுங்க. அதே தான் நான் மனைவிக்கும் சொல்றேன். மனைவி கணவனுக்கு செய்யணும், கணவன் மனைவிக்கு செய்யணும். நீங்க 2 பேரும் சேர்ந்து பிள்ளைகளுக்கு இத செய்யணும். அப்படி செய்யும் பொழுது, உண்மையிலேயே சொல்றேன். பெரிய, பெரிய, பெரிய சேஞ்சஸ் கட்டாயம் ஏற்படுங்க. பிசாசு உள்ள வராம இருந்தாலே நல்லா இருப்போங்க. பிரச்சனையே கிடையாது. ஏதேன்ல அது அப்படிதான் இருந்தாங்க. ஜாலியா இருந்தாங்க, சந்தோஷமா இருந்தாங்க, ஆவியில இணைக்கப்பட்டிருந்தாங்க, ஆசீர்வாதமா இருந்தாங்க, நிம்மதியா இருந்தாங்க, சந்தோஷமா இருந்தாங்க. மறுபடியும் ஏதேன், ஏதேனின் அனுபவம் நம்மளுடைய வாழ்க்கையில தேவன் ஆரம்பிக்கணும்னு விரும்புகிறார். சோ ஒப்புக்கொடுங்க. குடும்பத்தோட ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. நான் சொன்ன எல்லாத்தையும் மறக்காம செய்யுங்க. மறந்துருவீங்க அப்படின்னா, இந்த மெசேஜ மறுபடியும் நான் போடுறேன். அத மறுபடியும் கேட்டு, அ ஜெபத்தோட நீங்க அத செய்ய ஆரம்பிங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். நாம ஜெபித்து முடிப்போம்.